ஸ்ரீ குருப்யோ நமஹா. பிறவி பிணி தீர அபிராமி அந்தாதியின் இந்த 72வது பாடலை நாம் பாட வேண்டும். என் குறை தீர நின்றேத்துகின்றேன் இனியான் பிறக்கின் நின் குறையே என்று யார் குறை காண இரு நீள் விசும்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் குறை தீர எங்கோஞ்சடை மேல் வைத்த தாமரையே. இனி இதன் பொருளை நாம் பார்ப்போம். பட்டர் என் குறையில் நின் குறையே அன்று என்று தன்னிடம் உள்ள குறையை ஒப்புக்கொண்டு அதன் பின் அம்பிகையின் திருவடி தியானத்தில் மனதை நிலைநிறுத்தினார். இப்படி அம்பிகைக்கு ஆட்பட்ட பின் மீண்டும் தனக்கு பிறவி வந்தால் அதற்கு நான் காரணமல்ல, நீதான் காரணம் என நின் குறையே என்று யார் குறை காண் என கேட்கிறார். தீர்க்க முடியாத குறை பிறவி குறை. முன் ஜென்மத்தில் உள்ள குறைபாடுகளால் இந்த பிறவி வாய்த்துள்ளது. இந்த குறைவு அம்பாளை தவிர வேறு யாராலும் போக்க இயலாது. எனக்கு பிறவி வர காரணம், அதற்கு நான் காரணமல்ல, நீதான் காரணம் என்று பட்டர் அம்பாளிடம் சொல்கிறார். பிறவி பெறும் தன்மையை நீக்க வல்லவள் அபிராமி ஒருவளே என கூறி நின்று ஏத்துகின்றேன் என்று பட்டர் சொல்கிறார். நம் கடமை அம்பாள் அடிபணிவது, அம்பாள் கடமை நம்மளை தாங்குவது. மனதை அலைய விடாமல் உன்னிடமே நிலைநிறுத்தி ஏத்துகின்றேன் என்கிறார் பட்டர். ஏத்துதல் என்றால் வழிபடுதல், உயர்த்துதல் என பொருள் உண்டு. தாழ்ந்த நிலையில் உள்ள நாம் அம்பிகையை ஏத்தினால் நாம் மேல்நிலைக்கு செல்லலாம் என்று கூறுகிறார். இனி யான் பிறக்கின் நின் குறையே என்று யார் குறை காண் என்று பட்டர் சொல்கிறார். பிறவி நீக்கம் செய்ய அம்பாளின் திருவடிகளை பணிந்து போற்றி ஷேயாக திகழும் எனக்கு மீண்டும் பிறவி வந்தால் அது உன் குறையே என்று என் குறையல்லே என்று கூறுகிறார். இதில் பட்டர் அம்பாளை குறை கூறவில்லை. உண்மையில் இனி யான் பிறப்பேன் என்று கூறாமல் பிறப்பு வாய்ந்தால் என்று கூறி நிச்சயம் மீண்டும் பிறக்கப் போவதில்லை என்று சொல்கிறார். பட்டர் அன்னை அபிராமியை குறை கூறுவது போல் கூறுகிறாரே என்று நமக்கு தோன்றலாம். அது இல்லை, அது உண்மை இல்லை. அது உரிமையின் குரல் அன்றி உண்மை குறவு கிடையாது. இருநீள் விசும்பின் மென்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் என்று பட்டர் சொல்கிறார். பட்டர் அபிராமியிடம் ஆகாயத்தில் தோன்றும் மின்னலினும் மெல்லிய இடை உள்ளவள் என்கிறார். இடை இல்லாதவள் என குறை காண்கிறார். இடை என்றால் இடுப்பு. உண்மையில் ஐயன் பாதி அம்மை பாதி என்று அர்த்தநாரீஸ்வரராக இருப்பதால் இடை இல்லாதவள் என்று கூறுகிறார். நான் குறை உள்ளவன் என்று நினைத்து அருள் புரியாவிட்டால் உன்னிடம் இடையில்லாத குறை உள்ளதை மறந்து விடாதே என கூறுவது போல் சொல்கிறார். தன் குறை தீர எம்கோன் சடை மேல் வைத்த தாமரையே என்று சொல்கிறார். அம்பிகையிடம் குறை இருப்பதாக கூறிவிட்டோமே என்று வருந்தி இதை சமாளிக்கும்படியாக உன்னிடம் இடையில்லாத குறை இருப்பினும் நீ பிறர் குறை காண சகியாது அவர்கள் குறை நீக்க நிறைவைத்து தருபவள் என்று அம்பிகையை புகழ்கிறார். சிவபெருமானின் குறையை நீக்கி வைப்பவளே நீதான் எனவும் அம்பிகையை புகழ்கிறார். பிறவியாகிய என் பெரும் குறையை இனி நான் பிறவாமல் அருள் புரிந்து உன் பரிபூர்ணமான நிறைவினை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.